துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு டங்கர் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை. ஏன் இது மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறோம்.